கத்தார் வந்து பெரிய பணக்கார நாடு. அது வந்து ஜிடிபி வந்து ரொம்ப பெருசு. FIFA இந்த ரீஜன் வந்து கத்தார் நடத்திருக்கு. கத்தார் வந்து தன்னையே உலகுக்கு அப்படி அறிமுகப்படுத்திடுச்சு. 1971 இண்டஸ்ட்ரியல் கேஸ் எல்லாம் வந்து அதிகமாக கண்டுபிடிச்சு வர்றாங்க. மொத்த மக்கள் வந்து 32 லட்சம் பேர். 20 லட்சம் பேருக்கு இந்தியா மொத்தம் இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது கத்தார்ல. சவுதி அரேபியா மாதிரி ஃபுல் கட்டுப்பாடும் கிடையாது. வாழ்க்கைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். என்ன வேலை பார்த்தாலும் நல்ல சம்பளம். ஆடுனா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றோம், கம்பெனி ஆரம்பிக்கிறோம், வேலை செய்யறோம், நமக்கு வருமானம் வருது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட துபாயும் கத்தாரும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். 40,000 பேரல் நாளைக்கு எடுக்கிறாங்க. அது ஹையஸ்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோர் இந்த வேர்ல்டு. இதுல என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் வெளியே வந்துட்டாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ குறிப்பாக இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா இந்த மக்கள்லேருந்து அதிகமாக போகக்கூடிய நாடு துபாய், சவுதிக்கு அடுத்து கத்தார் தான் அதிகமாக போகிறதா பார்க்க முடியுது. அது குவைத்து விஷயங்கள் இருந்தாலும் கத்தாருங்கிறது அதிகமான மக்கள் போகிற ஒரு நாடாகவும் இருக்கு. ஒரு கத்தார் அப்படிங்கிற நாடு முதல்ல எங்கே இருக்கு, அந்த அங்குள்ள மக்கள்லாம் யாரு, கத்தாரை பற்றி உங்களுடைய அறிமுகம்? நம்ம அறிமுகப்படுத்துறது இல்ல, கத்தார் வந்து எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக்கிடுச்சுன்னு சொல்லலாம். உலகத்திலே பெரிய பணக்கார நாடுங்க. பெரிய பணக்கார நாடு. அதுக்கப்புறம் வந்து இந்த FIFA வேர்ல்டு கப் இருக்குல்ல, ஃபுட்பால் நடத்துற அந்த தகுதி அதை தன்னை வளர்த்துக்கிட்டாங்க. FIFA வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு கத்தார் வந்து 2020 ஒரு சலசலப்பு இல்லாம நடத்தி முடிச்சாங்க. அவள் ஈஸியாலாம் இங்க வந்து ஒரு அரபு நாட்டுக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு நாடு, அதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இதே வந்து ஒலிம்பிக் வேணும்னு சொல்லி நடத்துன்னு கேட்டா கொடுப்பாங்களா? பார்த்துதாங்க. ஸோ இந்த மாதிரி FIFA அப்படின்னா இந்த ரீஜன்ல வந்து கத்தார் நடத்தியிருக்கு. கத்தார் வந்து தன்னையே உலகுக்கு அப்படி அறிமுகப்படுத்திடுச்சு. துபாய் எப்படி வந்து டாலஸ்ட் டவர், லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால், பிகெஸ்ட் மேன்மேட் ஐலாண்ட், அப்புறம் வந்து நம்பர் 1 7-ஸ்டார் ஹோட்டல் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு ஓகே, இந்த மாதிரிலாம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிச்சோ அது மாதிரி இப்போ சவுதி அரேபியான்னு எடுத்தாச்சுன்னா உலகத்தின் மொத்த முஸ்லீம்களுக்கும் முக்கியமான இடம் மக்கா மதீனா, அது சவுதி அரேபியாவில் இருக்கு. அது தன்னை அறிமுகப்படுத்திக்கிச்சா? அப்படி ஒவ்வொரு நாடும் ஏதாவது யுனிக்கா அறிமுகப்படுத்தும்ல. இப்போ குவைத்னு என்ன அறிமுகப்படுத்தும்? ஆயில் இருக்கு, ரைட், ஓகே, மக்கள் இருக்காங்க, சரி, ஓகே, ஒட்டகம் இருக்கு, இது இருக்கு, சாப்பிட்றாங்க, வர்றாங்க, ஆயில் எடுக்க, அதுல என்ன இருக்கு? ஆனா FIFA வேர்ல்டு கப் நடத்தினாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க வந்து நல்ல சரக்கு போட்டு இது போட்டுருவங்க, சலம்பாம் இது இல்லாம, அப்புறம் பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப சவுதி அளவுக்கு கட்டுப்பாடா இல்லாம, அதுக்கப்புறம் துபாய் அளவுக்கு ஓப்பனா இல்லாம அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு கேட்டையில வந்து அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அது அந்த டைம்ல வந்து நான் நிறைய வந்து படிச்சிருந்தேன், பார்த்துருந்தேன். ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ கத்தார் அப்படி இது வந்து அவர்களோட சேர்ந்து பெரிய அப்படித்தானே. அடுத்தடுத்து பஹ்ரைன் கூட தான், பஹ்ரைன் கீழே அல்லது பஹ்ரைன் கூட தான் இருந்தது. இது வந்து நம்ம ஈராக் சைடு, அந்த சைட்ல இருந்து அப்படியே அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், 3 வருஷம் முன்னாடி இருந்து எப்படி இருந்திருக்கும், அப்படி மெதுவா அப்படியே வந்ததுல என்னன்னா ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட நேம் வந்து அல்தானி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது அல்தானின்னு வரும். ஒரு 4-5 பேரை போட்டு அல்தானின்னு வரும். அல்தானி ஃபேமிலி வந்து இந்த முத்து குளிக்கிறது இருக்குல்ல, முத்து வியாபாரம், அது வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருந்தது. அங்கிருந்து மெசபடோமியா அதுன்னு சொல்லி பழைய மெசபடோமியா, இப்போ ஈராக்கு சைடு தானே. ஓகே, இந்த பக்கம் பெர்ஷியா, அந்த பக்கம் மெசபடோமியா அப்படின்றதானே. அப்போ அங்கிருந்து அப்படியே வழியா வந்துட்டு இந்த ஓரத்துல வரும்போது பரவாயில்ல, நல்ல இடமா இருக்கு அப்படின்னு அங்க உட்காந்துட்டு ஒரு கட்டத்துல 1800 1868 அப்படின்னா அந்த டைம்ல வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒட்டோமான் பேரரசு கீழே அப்புறம் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி ஒட்டோமான் பேரரசு கீழே இருந்தாங்க. ஆனா என்னன்னா கத்தார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா அந்த பக்கம் இந்தியா, சைனா, இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து மெசபடோமியா அப்படின்னா ஈராக்கு. இது ரெண்டுக்கு இடையில இந்த முத்து வியாபாரம் இருக்குல்ல, அதை கைமாற்றி விடுறதுக்கு ஒரு சரியான, எதுக்கு கடல்ல போறாங்க, இப்ப இருக்கிற அந்த ஹர்மூஸ் வழியே தான் போயாகணும். அப்படியே பெர்ஷியன் கல்ஃப்ல போறது. இப்போ வந்து மேப் இருக்கு, இது இருக்கு, எல்லா விதமான திசை காட்டி வழிகாட்டி எல்லாம் இருக்கு. அந்த காலத்து இவ்வளவு இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் போய் அங்கே போய் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நிலத்து வழியே, கத்தார்லேருந்து அப்படி நிலத்து வழியே அப்படியே போயிடலாம். போய் அப்படியே காரு கீரெல்லாம் பெருசாக இல்லாட்டா ஒட்டகத்தில் கூட போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த ஒரு இடம் கத்தார் வந்து அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன்ட்ட எப்படின்னா 1916 அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ அல்தானி ஃபேமிலி வந்து அதை
பிரிட்டிஷ் ஒட்டோமானு கீழேயும் அல்தானி ஃபேமிலி அதை ரூல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பஹ்ரைன் விட்டு இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சிருச்சு. எப்போ அந்த 1900 ஆரம்பத்தில் பிரிஞ்சு அல்தானி வந்து ஃபேமிலி இருக்கு. அங்குள்ள மக்கள் எவ்வளவு அது மக்கள் சொல்லிடலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் இப்போ இதை தாண்டி எல்லாம் முடிஞ்சு, இந்த கதை இந்த இதில் முடிச்சல 1971 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. 71 சுதந்திரம் அடையும் போது ரொம்ப பெருசா இல்லை. அப்பதான் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு வர்றாங்க. அந்த இடத்துக்கு எவ்வளவு மக்கள்னு கேட்டீங்கல்ல, மொத்த மக்கள் வந்து 32 லட்சம் பேர். இப்போவுமே 32 லட்சம் இப்போ 2025 கடைசியில் எடுத்த கணக்குப்படி 32 லட்சம் பேர். அதுல எக்ஸ்பேட்ரியட் லோக்கல் எல்லாம் சேர்த்து. ஓகே ஓகே அதுல எக்ஸ்பேட்ரியட் எவ்வளவு இருப்பான்னு நினைக்கிறீங்க? 90% இருக்காங்க. 10% 12% தான் வந்து லோக்கல் மக்கள். 4 லட்சம் இல்ல, 3 லட்சம் பேர் தான் லோக்கல் கத்தாரிஸ். கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க. அதுல மெஜாரிட்டி இந்தியன் வந்து அந்த 28 லட்சம் பேர்ல வந்து கொஞ்சம் பாகிஸ்தான் இருக்காங்க, கொஞ்சம் இதெல்லாம் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி எடுத்தாச்சுன்னா நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் 20 லட்சம் பேருக்கு அடுத்து இந்தியன் மொத்தம் இருக்காங்க. இதுல சிலங்கன் இருக்காங்க, பிலிப்பைன்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தான் எல்லாம் ஃபுல் இதில் இருக்காங்க. பட் நியரஸ்ட் நல்லா வேலை பார்க்கக்கூடிய எல்லா விதமான தகுதியும் லேபர்ல இருந்து இன்ஜினியர் வரைக்கும் எடுத்தேன்னா இந்தியன் இல்ல, இந்தியன். அப்படி பிரிக்க வேண்டியதில்லை. கடை வைக்கணும், இதை வைக்கணும், ஆபீஸ்ல வேலை போய் என்ன பண்ணாலும் மலையாளி இருக்காங்க. மலையாளி இல்லாத அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட், நீங்க ஒரு இடத்த சொல்லிருங்க, ஒரு மலேசியால நம்ம ஆளுங்க இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. அது மாதிரி அங்க இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. இதோட மெயின் இன்கம் இருக்குல்ல, அதை சொன்னோம்னா அது வந்து எப்படின்னா, உலகத்திலேயே மிக அதிகமான லிக்விட் நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி எல்லாமே இந்த எல்என்ஜில இருந்து வர்றது. ஓகே, வர்றது வந்து ஒண்ணு குரூட் ஆயிலா வரும், இன்னொன்னு உள்ள கேஸா வரும். குரூட் ஆயில் வந்து சவுதி அரேபியால, ஈராக்ல, ஈரான்ல, யுஏஇ, இதுல குவைத், இதெல்லாம் அதிகம். கேஸ் வந்து ஈரான்ல இருக்கு, கத்தார்ல இருக்கு. காரணம் வந்து ஈரானும் கத்தாரும் அடுத்தடுத்து பெர்சியன் கல்ஃப்ல. இதுல ஒரு 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இவங்களோட இந்த நேச்சுரல் கேஸ்க்கான ஏரியா அப்படின்னா, ஒரு 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஈரானுக்கான ஏரியா. என்ன பெர்சியன் கல்ஃப்ல பிரிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரல் நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டன் நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு மட்டும்தான். ஒரு 85 மில்லியன் டன் பெர் இயர். ஒரு டன்னுங்கிறது 16 பேரல். ஒரு பேரல் வந்து 159 லிட்டர் கணக்கு. ஸோ 16 பேரல் வந்து ஒரு டன் கேஸ், நேச்சுரல் கேஸ். அப்போ என்ன, 2360 டன் ஒரு நாளைக்கு கத்தால் எடுக்கிறாங்க. அல்லது ஒரு 40,000 பேரல் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க. அது ஹையஸ்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோர்டு இந்த வேர்ல்டு. அந்த நேச்சுரல் கேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் முக்கியம். நமக்கு ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு, எல்லாத்துக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 85% நேச்சுரல் கேஸ் ஜப்பானுக்கு வந்து கத்தார்ல இருந்து போகுது. இப்போ வந்து அதை அடைச்சி வச்சிருக்காங்க, வேற வழியில போக முடியாது. அது போக நேச்சுரல் கேஸை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா குரூட் ஆயில வச்சிருக்க முடியும், இதை வச்சிருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அந்த நேச்சுரல் கேஸ். அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் மிகப்பெரிய வருமானம். ஓகே, அந்த வருமானத்தை வச்சு அந்த நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கு. ஒரு கட்டத்தில் 2019 வாக்குல கத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரீஜன்ல வந்து ஓபெக்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஓபெக். அதுல தலைமையகம், ஓபெக்ல தலைமை எதுன்னா சவுதி அரேபியா. அவன் என்ன செய்வான்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லணும். இவன் என்ன பண்ணாங்க, அமெரிக்கால என்ன பண்ணிட்டாங்க, 3 கம்பெனி இன்வால்வ் ஆகி நீ வந்து ஓபெக்ல இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு 2019 இருந்து வெளியே வந்துட்டாங்க கத்தார். வெளியே வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அவன் சொன்னதை விட ஓபெக்ல எவ்வளவு லிமிட் கொடுத்தாங்களோ, ஏன் லிமிட் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸஸா நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா விலைவாசி குறைஞ்சிரும், அப்போ உனக்கு லாபம் குறைஞ்சிரும். அதனால எப்பவுமே ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து விலை குறையும், நீ ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணாத, ஒரு லிமிட்ல வை. அப்போ இங்கே ஓபெக்கு ரஷ்யா சம்மந்தப்பட்டு ஓபெக் பிளஸ். இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஓபெக் விட்டு வெளியே வந்துட்டாங்க. எக்கச்சக்கமா இதுக்கு வந்து 3 அமெரிக்கன் கம்பெனி. இதுல இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரே பெர்சியன் கல்ஃப். அதில் இந்த பக்கம் ஈரான், அவனுக்கு 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவனோட இடம்.
இவனுக்கு வந்து 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கத்தாரோட இடம். இதுல இவன் நேச்சுரல் கேஸ் வந்து ஏற்கனவே ஒப்பக்கு சொல்லும்போது எடுத்ததை விட எக்கச்சக்கமா இப்ப எடுக்கிறான். ஈரானுக்கு என்ன பண்றாங்கன்னா தடை வச்சு வச்சிருக்கான், பொருளாதார தடை. அப்போ ஈரான் வந்து நேச்சுரல் கேஸ் எடுத்து வெளியே விற்க முடியாது. இவன் நிறைய உறிஞ்சிடான்னு வச்சுங்க, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படித்தான் காலியாகும்போது என்ன சொன்னாங்கன்னா 2019 இருந்து 2025 வரைக்கும் 6 வருஷம் நீ எக்ஸஸா எவ்வளவு எடுத்திருக்கோ அதுக்கு எல்லாம் கணக்கு போட்டு நீங்க இவ்வளவு கொடு, காசு கொடு அப்படின்னு ஈரான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து இந்த ஷேடோ ஃபிளீட்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஈரான் வந்து அனுப்பிப்பான்ல, அந்த பணம் வந்து கத்தாரோட பேங்க்ல வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. அமெரிக்கா சொல்லி பேங்க்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இங்கே வந்து ஒரு $3 பில்லியன் அளவுக்கு கொடுத்துட்டான். கத்தார் வந்து இந்த போர் ஆரம்பிச்ச புதுசுலயே ஒரு அடி அடிச்சாங்க. 20% அந்த நேச்சுரல் கேஸோட இடம் இருக்குல்ல, இடம் இருக்குல்ல, அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது சரி பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா ஈரான் நீங்க வாங்க, உங்களுக்கு எனக்கு பெரிய இது பிரச்சனை பண்ணிக்கிற வேண்டாம், நாங்களே குறைச்சிக்கிறோம், நாளைக்கு 40,000 பேரல் நாங்க வந்து எடுக்கிறோம் அப்படின்னா. ஈரானை பொறுத்தவரைக்கும் இப்போ சவுதி, துபாய் பார்த்துருக்கோம், நம்ம பேசியிருக்கோம். அந்த நாடுகள்லாம் வந்து எப்படி ஊழியர்கள் வாழ்வதற்கு ஒரு தொழிலாளர் சட்டம் குறித்து தான் பேசணும். இப்போ கத்தாரை பொறுத்தவரையும் அந்த நாடு எப்படி இருக்கும், ஒரு ஊழியர்கள் வாழ்வாதாரத்துக்கு தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும், இங்கேருந்து வேலைக்கு போகக்கூடிய நிலைமைகளா இருக்கட்டும், அங்க எப்படி சார் இருக்கும்? நான் போயிருக்கேங்க, கத்தார் போயிருக்கேன், வேலைக்கு போகல. ஆனா ஒரு 4 நாள் அங்க போயிட்டு ஃபுல்லா வந்து ப்ராஜெக்டுக்காக போய் சுற்றி பார்த்தேன். எப்ப நீங்க வந்து சவுதி அரேபியால ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கட்டுப்பாடா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா சவுதி மக்கள், அங்க லோக்கல் மக்கள் ரொம்ப அதிகம். அப்படிங்கும்போது நமக்கான வரவேற்பு குறைவு. இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரவேற்பு ரொம்ப அதிகம். காரணம் அங்க வந்து லேபர் வேலையை மற்ற வேலையை பார்க்கறதுக்கு ஆட்கள் குறைவு. வந்து லோக்கல் ஆட்கள் ரொம்ப ஜாஸ்தி. அங்க அப்படி என்ன மக்கள் இருக்கிறதால கட்டுப்பாடு அதிகம். இப்போ எப்படின்னா அதே மாதிரி துபாய் அளவுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது கத்தார்ல. ஓகே. அதே மாதிரி சவுதி அரேபியா மாதிரி ஃபுல் கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. அங்க போய் என்ன வேலை பார்த்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 3 லட்சம் பேர் லோக்கல் இருக்காங்க, 30 லட்சம் பேர் எக்ஸ்பேட்ரேட் இருக்காங்க, 10ல் 1 தான் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து எந்த காலத்திலையும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குடியுரிமை கொடுத்தா அரசமைப்பு இருக்குல்ல, அது மாறிடும். இப்ப அரசாட்சி அங்க இருக்கு. அல்தானி அப்படின்ற முன்னாடி வந்து நிறைய பேர் சேர்த்துக்கங்க. இவர் வந்து பிரசிடென்ட், ரூலர் ஒருத்தர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துக்கங்க. ஒரு லீனா ஒருத்தர் இருப்பார், அவர் தான் எங்கேயும் வெளிநாட்டில் போய் எல்லாம் பேசுவார் நிறைய விஷயங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து அல்தானி ஃபேமிலி இது வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. அங்க வந்து நம்ம மக்களோட வாழ்க்கை தரம் நல்ல வாழ்க்கை தரம், சம்பளம் நல்ல சம்பளம், தங்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் போயிருக்கேன், நல்லா இருந்துச்சு. நான் போனது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். அப்பவே நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து டெவலப்மெண்ட் ரொம்ப பெருசா நடந்துகிட்டு இருந்துச்சு. காரணம் அந்த எல்என்ஜி கேஸ் வந்து இல்லையா, அந்த கேஸோட காசை வந்து வெளியில எவ்வளவு கொடுக்குறோமோ, இப்பதான் வந்து சமீபத்துல போன வருஷம் நம்ம ட்ரம்ப்புக்கு வந்து 4000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிளைட் பரிசீலிச்சாங்களே, அது திருப்பி வர கேட்டாங்க. இப்போ அந்த ஃபிளைட் என்ன திருப்பி கொடுங்க கேட்டாங்க. நான் கொடுத்து உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து நம்ம மக்களுக்கு நல்ல இடம். நம்ம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 17-18 லட்சம் பேருக்கு மேல நம்ம மக்கள் அங்க இருக்காங்க, இந்திய மக்கள் இருக்காங்க. என்ன அங்க வந்து அப்படின்னு ஒரு ஏர்பேஸ், அமெரிக்காவோட ஏர்பேஸ் ரொம்ப பெருசு. அந்த மொத்த ரீஜன் 27 இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 27லையும் ஒரு 9 இடம் பெரிய இடம், அந்த 9லயே ரொம்ப பெருசு இது. ஸோ அவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் இப்ப நிறைய ஈரான் வந்து அடிச்சு தகர்த்துட்டாங்க. ஆனாலும் ரன்வே இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனா அமெரிக்காரன் வந்து பயந்து போய் தான் இருக்கேன் அங்க இருக்கிறதுக்கு. அந்த நாடை பொறுத்தவரையில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அந்த நாட்டோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன சார் கத்தாரை பொறுத்தவரையில? என்ன பண்ணாலும் அந்த மக்களுக்கே உரிய அந்த குணம் ஒன்று இருக்குல்ல, அந்த மண்ணுக்கே ஒரு குணம். 20 வருஷம் கூட இருந்தாலும் அதுக்கு அடுத்து வந்து தேவையில்லைன்னா சக்க மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. 60 வயசுக்கு மேல விசா கொடுக்க மாட்டாங்க. நல்ல சம்பளம் தர்றா, நல்லா இருக்கு, ரைட்டு, ஓகே. எண்ட் ஆஃப் தி டே 60 வயசு முடியும் போது நமக்கு இந்தியாவது வந்து ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு, என்னத்தையா ஒரு சிஎஸ்ஐ இதெல்லாம் பேசுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு கம்பெனியில் இருந்தா சக்கையா வந்து வெளியே அனுப்புவாங்க. அது ஆஸ் யூஸ்வல் கத்தார் மட்டும் இல்லை, அது நீங்கள் குவைத்திலையும் அதே தான் இருக்கும், யுஏஇலையும் அதான் இருக்கும், பஹ்ரைன்லேயும் அதுதான், சவுதியிலையும் அதுதான், எல்லா இடத்துலையும் அரபு நாடுகள் மன்னர் ஆட்சிக்கு கீழே அந்த நாடுகள் இருக்கு இல்லையா, 6 ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் அப்படித்தான் இருக்கு. துபாய் சவுதியோட ஒப்பிடுவீங்களா? கத்தார் வந்து துபாய் விட பெஸ்ட், சவுதியோட பெஸ்ட் அப்படி சொல்லலாமா?
இல்ல துபாயோட ஒப்பிடுகையில கத்தார் அவ்வளோ சிறப்பானது இல்ல. ஒரு வேலைக்கு போறவங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல கத்தார் வந்து வேலைக்கு நல்ல இடமா பாருங்க. துபாய் துபாய் வந்து இந்த போர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் துபாயோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாடுனா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றோம், கம்பெனி ஆரம்பிக்கிறோம், வேலை செய்யறோம், நமக்கு வருமானம் வருது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட துபாயும் கத்தாரும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து துபாய் வந்து கீழே இறங்கிருச்சு. பில்டிங்கா கிடக்கு, வர்றதுக்கு ஆள் இல்லை. அங்க அப்படி இல்லை, ஆள் வராட்டம் பரவாயில்ல, நேச்சுரல் கேஸ் இருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து அவங்க என்ன பண்ணா நிறைய குறைச்சிருக்காங்க. நான் எடுக்கிறத ஈரான்ட்ட சொல்லி குறைச்சிட்டாங்க. அதனால இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஜிசிசி கண்ட்ரி 6, அதுல ஓமான் வந்து முதல்ல இருந்தே நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்றோம்னு சொல்லிட்டு ஓமான் வந்து இதுல கலந்துக்கறல. அப்போ 5 நாடு, 5 நாடும் ஈரானுக்கு எதிராக இருக்காங்க, அதுவும் அமெரிக்கா ஆதரவா. அப்போ 5 நாட்டையும் முதல்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து கை குலுக்கிட்டாங்க. எப்பா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வந்து கெட்டவத்தில் திட்டான் ட்ரம்ப், அதனால நான் வந்து அவன் பக்கம் சேர மாட்டேன், இனி நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கிறோம், சகோதரன் இருந்துக்கணும், அவன் கை குலுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தார் ஆல்ரெடி கை குலுக்கிறேன், இல்லை நான் வந்து இவள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இது எடுத்துட்டோம், நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கிறோம், நாம பேசிக்கிடுவோம் அப்படின்னு அவங்களும் இறங்கி வந்து ஆல்ரெடி மறைமுகமாக பேசிட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த நாடுகளுக்கு கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மார்பிளோ கிரானைட்டோ இந்த மாதிரி பாலிஷ் இருக்குல்ல, அது ஃபுல்லா வந்து அங்க லோக்கல்ல பாலிஷ் பண்றது இல்லை, எல்லாமே வந்து மெஜாரிட்டி வந்து அங்க ஈரான்ல பாலிஷ் பண்ணி கப்பல் சின்ன போட்டு எல்லாம் அதுல கொண்டு வந்துருவாங்க. ஈரான்ல வேலைக்கு ஆட்கள் அதிகம், வேலை வந்து இந்த மாதிரி வருது, அங்கிருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ இங்க வந்து வளர்ச்சி அடையணும்னா ஈரான் வேணும். ஈரான்ல ஆயில் இருக்கு, ஆனா தடையினால வறுமை இருக்கு, மக்கள் அதிகம் இல்ல, 9 கோடி பேர் இருக்காங்க அங்க, இவங்க பார்த்தா 3 லட்சம் பேர் இருக்கும். அந்த மாதிரி இதுல ஈரான் வந்து இவங்களுக்கு அவசியம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வேணும். அப்புறம் காய்கறி, அரபு நாடுகளுக்கு ஃபுல்லா காய்கறி வந்து ஈரான்ல இருந்து எக்கச்சக்கமா வருது. எவ்வளவு வருது அப்படின்னா, இது எவ்வளவு கன்சியூம் பண்றாங்களோ அதுல மோர் தென் 50% வந்து ஈரான்ல இருந்து வருது. நல்லா கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்போ என்ன இதுன்னா, நீங்க வந்து நல்ல நாடா நல்ல நாடு இல்லையான்னு பிரிக்கவே முடியாது. துபாய் எடுத்தீங்கன்னா துபாய்க்கும் அபுதாபிக்குமே நமக்கு வித்தியாசம் இல்லை. அங்க இருக்கும்போது ஒரே யுஏஇக்குள்ள துபாய் வந்து எல்லாமே எக்ஸ்பர்ட் என்ன வேணாலும் பண்ணிக்கோம்பாங்க, அபுதாபி பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா அவனுக்கு வந்து ஆயில் மணி இருக்கு, வேற யாரும் வெளியிலிருந்து யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தேட மாட்டாங்க, தேடுறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா 2 கோடி பேரல் எடுத்தவங்க இன்னைக்கு 50 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வருமானம் வேணும். ஏன்னா 2030 வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சாங்க, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இப்போதைக்கு ரொம்ப தள்ளாடி நிற்குது. வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிட்டாங்க. அதனால ஓரளவுக்கு மேல போச்சு வச்சுருந்தேன். வெளிநாட்டுக்காரங்களை எப்ப நீ கொஞ்சம் லீவ் 6 மாசம் லீவ் ஊருக்கு போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க தான் இருக்காங்க, மொத்தமே இவ்வளவுதான் இருக்காங்க அந்த நாட்டுல. அவங்களுக்கு வந்து ஜிடிபி வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பணக்கார நாடு. இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் இன்னும் குறையல, டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இப்போ இந்த இதுல டிஸ்டர்ப் ஆயிருக்கு, மக்கள் வாழ்றதுக்கு அடிக்கவே இல்லைங்க. அதனால இவங்களும் கை குலுக்கிட்டாங்க. இப்பதான் ஏற்கனவே பேசியிருக்கோம், யுஏஇ கை குலுக்கிட்டாங்க, குவைத், பஹ்ரைன் இப்ப 2 மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குவைத் வந்து திரும்ப 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 எப்படி பண்ணாலும் ஈரானுக்கு ரொம்ப எதிராக இருக்காங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம் மாறி வந்து ஐயா என்னையும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். பஹ்ரைன் வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து 5th ஃபிளீட், அமெரிக்காவோட 5th ஃபிளீட் கடற்படை இருக்கு, இன்னொன்னு ஏர் ஸ்பேஸ் வர வச்சிருக்காங்க, ஏர் பேஸ் ரெண்டே அடிச்சிருக்காங்க இப்போ. அப்போ இவனும் வேற வழியில், அதனால ஒரு சின்ன தீவு ஒரே நாளில் சுற்றி வந்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சின்ன தீவு அப்படிங்கும்போது இந்த குவைத் அண்டு பஹ்ரைன் இந்த 2 மட்டும்தான் இப்போ மாட்டிட்டு நிற்குது ஈரான்ட்ட. அப்போ அமெரிக்கா வந்து பார்த்துட்டு என்னடா எல்லாமே நம்மளை விட்டு விலகி போய்கிட்டு இருக்காங்களே. இப்போ அவனுக்கு வந்து எப்படின்னா 3 பில்லியன் வந்து காசு யுஏஇ கொடுத்துட்டாங்க, கத்தார் வந்து இப்போ குறைச்சிக்கிறோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தகவல் இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க ஏற்கனவே டோல் வேற வந்துகிட்டு இருக்கு, இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க, பட் இடையில டோல் வேற வந்துச்சு. வந்து ஈரானுக்கு நல்லா இருக்கு. அப்ப ஈரான் வந்து நம்ம அனுசரிச்சு போனா தான் நமக்கு லைஃப் அப்படிங்கிறத கத்தார் மட்டும் இல்ல, கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஓமான் ஏற்கனவே புரிஞ்சுட்டாங்க. ஓமான் வந்து முழுக்க முழுக்க பக்காவா ஈரான் பக்கம். ஈராக் வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு இந்த சகோதர பக்கம் தான் இருப்போம்னு சொன்னாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள 2 ஏர்பேஸை வந்து இஸ்ரேலுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நடந்தது. 2 நாடுகள் குறித்து பேசியிருந்தோம். வளைகுடா நாடுகளை குறித்து நிறைய விஷயங்கள் பார்ப்பதற்கான அது குறித்தான வெளியில் இருக்கக்கூடிய பார்வை ஒன்று. உண்மையாவே அந்த நாட்டோட நிலைமைங்கிறது வேற ஒன்றாக தான் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். கருத்துக்கு நடத்துங்க.
Meriba Paneer Soda. I trust Meriba.